நூல் எந்த வகையில் இவருடைய கருத்து போனாலும் எனக்கு வந்து நல்லா அது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற விஷயங்கள். ஏதாவது ஒரு புள்ளியை தொட்டானா அவருடைய அடிப்படை நூல்களுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு இது பயன்படும் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் அவரு பிரபலப்படுத்த வேண்டிய இடத்துல ஒண்ணு அவரு கிடையாது. பாபா சாஹேப் இல்லை. ஏன்னா கோவில் இல்லாத ஊரை கூட நீங்க பார்த்துடலாம். ஆனா அவர் சிலை இல்லாத ஊரு கிடையாது. புத்தகம் பெறுவது என்பது வந்து யாருக்கும் தெரியாது. அது நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு கட்டுரை எழுதியவர்களும் வந்து விஜய் வந்து புத்தகம் வழங்குவார்னாங்க. ஆதவ் அர்ஜுனா பேசுனதை பார்க்குறோம். அதுக்கு முன்பாக விகடன் ஆசிரியர் பேசின பேச்சை நீங்க பாருங்க. அவரே வேற ஒரு கோணத்துல இருந்து அந்த மொத்த நிகழ்வையும் வந்து பேசினார். எனக்கு அவர் பேசுனதே ஆச்சரியமா என்ன. மாநிலத்தை ஆள்பவர்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு சங்கி என்று பெயர் சூட்டுவார்கள். ஒரு செய்தியை வியாபாரமா மாற்றி அதன் மூலம் வந்து வியாபாரம் ஈட்டலாம் என்ற ஒரு இடம் வந்து இன்னைக்கு வந்து வந்துருச்சு. இந்த இரண்டு ஆளுமைகளுடைய பேச்சும் வரல. இங்க வந்து என்னன்னா அதை தாண்டி என்னன்னா வேற ஒரு கட்டமைப்புக்காக ஒரு விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அவர் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் நிலப்பரப்பில் இந்தியாவில் பேசிய பகுத்தறிவு, மதச்சார்பின்மை, அறிவியல் பூர்வமான உரையாடல் கூட இன்றைக்கு நம்ம சமூகத்தில் வந்து பேச முடியல. வணக்கம் தொடர். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் விகடனும் சேர்ந்து ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ட்டு. அதில் வந்து நீங்களும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க. ஒரு சில பேர்கள் வந்து அங்கே வந்து விஜய் அவர்கள் கையிலேருந்து அந்த கட்டுரை வாங்கினது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை நாங்கள் எதிர்பார்க்கல விஜய் வருவாருன்ட்டு. கொஞ்சம் இதோட தான் நாங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க, நீங்களும் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அது அங்கே என்னதான் நடந்தது அங்கே ஆக்சுவலாக? எனக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமான என்ன பார்த்தோன்னா வந்து பொதுவாக ஒரு வெகுஜன ஊடகம் வந்து டாக்டர் அம்பேத்கர் குறித்து ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிடுறாங்க. ஒன்று இதில் வந்து நம்ம பெரிதும் மதிக்கூடிய பல்வேறு ஆளுமைகளும் வந்து அதில் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க, பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க. அப்போது நம்ம தெரிந்து கொள்வதற்கான பல்வேறு விஷயங்கள் வந்து அதனுடைய நூலில் இருக்குன்னு நான் உறுதியாக எதிர்பார்த்தேன். அது ஒரு காரணம் அந்த நிகழ்வுக்கு போனது, அந்த புத்தகத்துக்கு போனன்ற விஷயங்கள்ல. இரண்டாவதாக அந்த நிகழ்வில் வந்து அப்புறம் இறுதி நேரத்தில் திரும்ப அவர் பங்கேற்கல, அதெல்லாம் இருந்தது. விஜய் மட்டும் வெளியிடுவார்ன்றது. அந்த நிகழ்வு வந்து டாக்டர் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் பங்கேற்றார். டாக்டர் ஆனந்த் டெல்டும்டே வந்து சமகாலத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அரசால் ஒரு 36 மாதங்கள் வந்து சிறை கொட்டடியில் இருந்தவர். நம் நாட்டினுடைய தலை சிறந்த அறிவுஜீவி. குறிப்பாக இந்த நாட்டில் வந்து உழைக்கும் மக்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது குறித்து வந்து ஏராளமான கருத்துக்களை, சிந்தனையை தூண்டும் வந்து அறிவு திறப்புகளை வந்து எழுதியவர், பங்களிப்பு செலுத்தி கொண்டு இருப்பவர், மிக முக்கியமான மனித உரிமை போராளி. ஸோ அவரு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது வந்து எனக்கு ரொம்ப மிக முக்கியமாக நான் பார்த்தேன். எனவே அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தேன். புத்தகம் பெறுவது என்பது வந்து யாருக்கும் தெரியாது. அது நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு கட்டுரை எழுதியவர்களும் வந்து விஜய் வந்து புத்தகம் வழங்குவார்னாங்க. குறிப்பாக அந்த நிகழ்வுடைய தொடக்கத்தில் நம்ம வந்து ஆதவ் அர்ஜுனா பேசுனதை பார்க்குறோம். அதுக்கு முன்பாக விகடன் ஆசிரியர் பேசின பேச்சை நீங்கள் பாருங்கள். அவரே வேற ஒரு கோணத்துல இருந்து அந்த மொத்த நிகழ்வையும் வந்து பேசினார். எனக்கு அவர் பேசுனதே ஆச்சரியமா என்ன இருந்தது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் பேசினார். அப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசினார். இல்லை முக்கியமாக 2 உரைகள் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய உரைகள் வந்து நம்முடைய சந்துரு அவர்களுடைய உரைகள். முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் ரொம்ப இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு எந்த மேடையில் இருந்தாலும் தான் சொல்ல வேண்டிய கருத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நீதிபதி சந்துரு அவருடைய உரை அங்கே அமைந்திருந்து நம்ம கட்டாயம் அந்த உரையை கேட்கணும். அதே போன்று ஆனந்த் டெல்டும்டே அவர் ஒரு அகடமிஷியன், ஒரு கல்வி புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் அவர் வந்து தன்னோட தயாரிக்கப்பட்ட செறிவான உரையை வந்து ஆங்கிலத்தில் வழங்கினார். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கல. ஏன்னா ஒரு திரைக்கலைஞர், பாப்புலர் ஹீரோ இருக்கிற மேடையில் வந்து, ஆனால் அந்த உரை வந்து மிக முக்கியமான உரை. அது தமிழாக்கம் செய்யப்பட்டு நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு இடமா பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேருடைய விஷயமும் முக்கியமாக இருக்குது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் என்னென்னா ஒரு பரபரப்பு அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒரு விஷயத்தை வந்து எப்படி வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம், ஒரு செய்தியை வியாபாரமாக மாற்றி அதன் மூலம் வந்து வியாபாரம் ஈட்டலாம் என்ற ஒரு இடம் வந்து இன்னைக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துன்னு வச்சிங்கன்னா, பொதுக்கூட்டத்தில் இருக்கிற செய்தி அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. பொதுக்கூட்டம் முடிஞ்சிட்ட அப்புறம் ஹாஃப் த ரெக்கார்டில் தலைவர்கள் பேசிக்கொள்வது, தொண்டர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், இல்லை அங்கே ஏதாவது ஒரு சின்ன தகராறு, ஒரு நடனம், வேற ஏதாவது ஒரு விஷயம், அதாவது பேஸ் எதுவும் அடிப்படையான ஒரு எதுக்காக நடக்குதோ அதை தாண்டி நடக்கூடிய விஷயங்கள் விவாதமாக்கி அதில் வந்து எவ்வளோ வருது, வியாபாரம் ஈட்ட முடியும் என்னக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து
இந்த 2 ஆளுமைகளுடைய பேச்சும் வரல. அதான் அதுல பார்த்தது எனக்கு. விஜய் அவர்கள் வந்தனால வந்து இப்போ இந்த அம்பேத்கர் புக் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகும். விஜய் அவர்கள் அம்பேத்கரை பத்தி பேசினால தான் நல்லா ரீச் ஆகுது. அப்படின்ற மாதிரியான சில இதுவும் வந்து நெறைய பேர் வந்து விஜய் சார்ந்த கட்சிகளோ, இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்களுமே வந்து அன்னைக்கு மேடையிலவும் பேசினாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் கையில எடுத்தனால தான் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களுமே வந்து போய் அம்பேத்கர் டிசம்பர் 6 அன்று போயிட்டு மாலையெல்லாம் போட்டாங்க. அப்படின்னு சொல்ற அந்த அதுக்கப்புறம் வந்து திருமா அவர்கள் வந்து நினைவு இங்கே தான் இருக்கும் அப்படின்றது அது வந்து என்னன்னா ஒரு புத்தகம் வெளியீடு நிறைய வெளியீடை நம்ம பார்த்துருக்கோம். அந்த புத்தகத்தை பத்தி பேசுவாங்க. அந்த புத்தகத்தை எழுதினவங்கள பத்தியும் சில விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனா இது பெரும்பாலான அளவு வந்து ஒரு அதாவது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்கான ஒரு ஒரு பேச்சு மாதிரியே இருந்தது. அதை பத்தி உங்களை ஆமா, உண்மையா தான். அது வந்து அதான் நான் சொல்றேனே, விகடன் ஆசிரியர்லேருந்து ஆரம்பிச்சு அது வந்து ஒரு அரசியல் ஒரு தங்களுடைய கருத்து ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சு அதில் வந்து முன்னெடுக்கிறான்றது தான் நான் அதை பார்க்குறேன். அது பொதுவா வந்து இப்போ நான் என்னுடைய அரசியலுக்காக செயல்படனா, என் மேடையை நான் அப்படிதான் என்னுடைய கருத்தை கொண்டு போறது தான் நான் பார்ப்பேன். அதான் இயல்பு. இங்க வந்து என்னன்னா, அதை தாண்டி என்னன்னா வேற ஒரு கட்டமைப்புக்காக ஒரு விஷயங்கள வந்து பேசியிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க கேட்டது போல வந்து இப்போ பாபா சாஹேப் வந்து விஜய் அவர்கள் சொல்லுவதனால பிரபலமாவுது. அதன் மூலியமாக போகும்னு சொன்னா, அது ஒரு அப்படி அவரு பிரபலப்படுத்த வேண்டிய இடத்துல ஒண்ணும் அவரு கிடையாது, பாபா சாஹேப் இல்ல. ஏன்னா, கோவில் இல்லாத ஊர கூட நீங்க பார்த்துடலாம். ஆனா, அவர் சிலை இல்லாத ஊரு கிடையாது. ஸோ இது வேற இடம். பட் ஒரு ஒரு வெகுஜன அ தன்மை உடைய ஒரு நபர் வந்து நிகழ்வுல பங்கேற்பது என்பது நல்ல விஷயம் தான். எல்லாரும் வந்து என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து காந்திய பேசுவது போல, எல்லோரும் பேசுவது போல, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவர் அடிப்படையில் எல்லோரும் பேசுவதற்கு இது ஒரு விஷயமா மாறி இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம பேச வேண்டிய இடம் என்னன்னா, அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் நம்ம உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த புத்தகத்துல அதுக்கான பல கூறுகள் இருக்கு, கட்டுரைகள் இருக்குது. அதை வந்து நமக்கு வந்து உதவியா இருக்கும். நம்ம வாசிப்புக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து அது பலனளிக்கக்கூடிய வகையில இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஐடியாஸ், இந்த காலகட்டம் என்பது பேட்டில் ஆஃப் ஐடியாஸ், கருத்தியல் ரீதியாக போராட்டம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். எல்லாமே ஐடியாஸ் தான். ஆனால் வந்து அந்த ஐடியாஸை ஒரு ஆளும் வர்க்கம்னா அவனுக்கான கருத்தியலை அவன் நுட்பமா விளையாடி கொண்டே இருக்கிறான். இப்போ ஆளும் வர்க்கத்தினுடைய கருத்தியலை அடிக்க வேண்டியிருக்கு. அடிக்கணும்னா உழைக்கும் மக்களுடைய கருத்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மக்களுடைய கருத்தியலா வந்து அம்பேத்கர் அவரோட கருத்தியல் இருக்கும்போது அது வந்து உள்ள நுழையும். அதை வாசிக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ நம்ம அதுக்குள்ள டிராவல் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு இடம் வரும். அப்படி அந்த வகையில வந்து வருவதுதான் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன் நான் அதை யோசிக்கிறேன்னு சொன்னா, நம்ம வந்து இன்னைக்கு 2025வது ஆண்டை நோக்கி நம்ம போக போகின்றோம். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் நிலப்பரப்பில் இந்தியாவில் பேசிய பகுத்தறிவு, மதச்சார்பின்மை, அறிவியல் பூர்வமான உரையாடல் கூட இன்றைக்கு நம்ம சமூகத்துல வந்து பேச முடியல. நீங்க வந்து ஒரு மத நம்பிக்கையை, மத உணர்வை ஒரு விமர்சன பூர்வமாக பேச முடியாது. விமர்சன பூர்வமாக மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாகவே உரையாட முடியாத ஒரு சூழல் நம் சமூகம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடையாளங்களை வந்து என்னன்னா அது போற்றி அதோடைய அந்த அடையாளத்தின் பெருமிதத்துல ஒவ்வொரு அடையாளமும் தன்னுடைய அடையாளத்தின் பெருமிதத்தில் பேசுவதற்காக வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிளவுபட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம் சமூகம் இருக்கிறது. அப்புறம்னா வந்து ஐடென்டிட்டி பேஸ்ட் வந்து என்னன்னா எந்த ஐடென்டிட்டினா பிளவுபடுத்துவதற்கான ஒரு அடையாளம் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து வலுவாக ஊன்றிருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைய முதலாளித்துவ சமூக அமைப்பு. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்பது எவ்வளவுதான் நவீன தொழில்நுட்பங்களை, ஏஐ டெக்னாலஜி போனக்கூடிய விஷயங்களை, ரோபோட் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாலும் பிற்போக்கு சிந்தனைகளையும் பழமைவாத கருத்துகளையும் வலுவாக கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா பிற்போக்கு சிந்தனைகளும் பழமைவாத கட்டுக்கதையும் காப்பாற்றி கொண்டிருக்கும் தான் சுரண்டலை வந்து வலுவாக முன்னெடுக்க முடியும் முதலாளித்துவத்தால். எனவேதான் முதலாளித்துவம் என்பதனால் எல்லோரும் பிரிச்சு வந்து போட்டு வச்சிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சாதி மற்ற மனநிலையும் சக மனிதர்களை சகோதரத்துவமாக பார்ப்பதும் மானுட நேயத்தை வந்து வளர்த்தெடுப்பதும் இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்துல பாபா சாஹேப் வந்து அவர் சொன்னது போல இந்தியாவுடைய பிரதான விஷயம்னா பிராமணியமும் முதலாளித்துவம் என அவர் வந்து எடுத்துரைத்திருக்கின்றார். அப்போ அந்த கருத்துக்கள் வந்து இன்றைக்கு வந்து இளம் தலைமுறையினர் பேசுவதும் உரையாடுவதும்
சமூகத்தில் வந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, ஆனால் காத்திரமான வந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு வந்து இப்படிப்பட்ட நூல் எந்த வகையில் இவருடைய கருத்து போனாலும் எனக்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள். ஏதாவது ஒரு புள்ளியை தொட்டானா அவருடைய அடிப்படை நூல்களுக்கு போயிடுவாங்க. அப்போ அடிப்படை நூலை வாசிக்கும் போது அந்த எழுத்து, அந்த ஆய்வு முறைக்குள்ள வருவாங்க. ஏன்னா அந்த வகையில வந்து அது எப்படியாவது ஒரு வகையில வந்து இந்த கருத்துக்கள் வந்து பொது சமூகத்துல வந்து விவாதமாக்கப்படுவதை நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன் அது. ஸோ அதுக்கு இது பயன்படும் நினைக்கிறேன்.